Double Crown Director, Mr. Balasa. Please welcome on to the stage. Vandai Kayyani Rahul Gandhi. Rahul Gandhi. Ade. Recognize here. നമ്മുടെ ക്രൗൺ ഡയറക്ടർ രഞ്ജിത്ത് സാറിനെ മണികണ്ഠൻ സാറിനെ വേദിയിലേക്ക് ക്ഷണിക്കുന്നു. അപ്പൊ കൈയടിക്കട്ടോ, വളരെ വണ്ടർഫുൾ ആയിട്ട് തുടങ്ങാണ്. അദ്ദേഹത്തിന്റെ എക്സ്പീരിയൻസ് നമുക്ക് കേൾക്കാം. குட் மார்னிங், எல்லாம் எப்படி இருக்கீங்க? ரைட், இப்போ ஆக்சுவலாக நல்ல சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நம்ம பிஸ்னஸ் லாஸ்ட் மந்த் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கீங்க. பாலக்காடு க்ரோ ஆகிருக்கு. அதுக்கு முதல்ல உங்கள் எல்லாருக்கும் என்னோட வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். லாஸ்ட் மந்த் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கோம். அடுத்து இந்த மாதம் பார்க்குறப்ப இன்னைக்கு டேட்லேயே சூப்பராக போயிட்டுருக்கு. பிஸ்னஸ் ரொம்ப குரோ ஆகிட்டே இருக்கும், டே பை டே குரோ ஆகிட்டே இருக்கும். இது கண்டிப்பாக இப்போ அடுத்து கேரளாவில் பெஸ்ட் டீல், உங்களுக்கு எல்லாரும் ரொம்ப நாள் எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த பெஸ்ட் டீல் வெரி சூன் கொண்டு வர போகிறாங்க. இன்னும் நம்ம அடுத்தடுத்த லெவலுக்கு மாற போகிறோம். இன்னும் பல மடங்கு மாறப்போகுது. இப்போ நான் இந்த பிஸ்னஸ் எதுக்காக எடுத்தேன், எப்படி பண்ணினேன் அப்படிங்கிறத உங்ககிட்ட சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்களும் அது மாதிரி பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பயங்கர இன்கம், நல்ல இன்கம்குள்ளே போக முடியும் நம்புறேன். ஃபர்ஸ்ட் நான் இந்த பிஸ்னஸ்குள்ளே வர்றப்ப ஏன் இந்த பிஸ்னஸ் பண்ணணுங்கிறது எனக்கு தெரிஞ்சதுனால தான் நான் இந்த பிஸ்னஸ் நல்லா பண்ணேன். ஏன்னு கேட்டால் பிஸ்னஸில் சக்ஸஸ் பண்ணுறதுக்கு 99% என்ன வேணும்னா ஏங்கிறது தான். ஒரே 1% எப்படிங்கிறது. அதை எப்படியும் பண்ணிடலாம், ஏன்னு தெரிஞ்சால் எப்படியும் பண்ணிடலாம். அப்போ ஏன் நான் இந்த பிஸ்னஸ் பண்ணேன் அப்படின்னா முக்கியமான காரணம் இது ஒன்று தான். அதாவது ஒன்று, நாம் வேலைக்கு போகணும் அல்லது பிஸ்னஸ் பண்ணணும், பணம் வேணும் அப்படின்னா சம்பாதிக்கணும்னா இந்த ரெண்டாவது வேற ஏதாவது ஆப்ஷன் இருக்கா? மாதமானம் சம்பாதிக்கணும், இன்கம் வேணும் அப்படின்னா இந்த ரெண்டு தான் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணணும். அப்போ இந்த ரெண்டுலையும் என்ன விஷயம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஜாபுக்கு போகணும் அப்படின்னா 8 hours பெர் டே போகணும். பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னாலும் ஒரு 12 hours 14 hours என்ன பண்ணணும், பிஸ்னஸ் பண்ணணும். இப்போ இங்கே கீழே ஒரு பேக்கரி இருக்கு. அவர் காலையில் எத்தனை மணிக்கு ஓப்பன் பண்ணுவார்? 6 o'clock ஓப்பன் பண்ணுவாரா? 5 o'clock கூட ஓப்பன் பண்ணணும். அப்புறம் நைட்டு பார்த்தீங்கன்னா 10, 11 o'clock வரைக்கும் அவர் உட்காந்துருக்கணும். அப்படி பார்க்குறப்ப ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்க 12 to 14 hours பண்ணால் தான் அவங்களால பிஸ்னஸ் பண்ண முடியும். ஜாபுக்கு போகிறவங்க 8 to 10 hours போகணும். அப்போ தான் இன்கம்ங்கிற ஒரு விஷயம் கிடைக்கும். இப்போ வேலைக்கு போனாலும் பிஸ்னஸ் பண்ணாலும் நம்ம டைம் கொடுக்காம நமக்கு இன்கம் வராதுங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். அப்போ அந்த டைம் கொடுக்குறப்ப நமக்கு என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்கம் வரும். ஃபர்ஸ்ட் வருஷம் வேலைக்கு போனோம் அல்லது பிஸ்னஸ் பண்ணோம், இன்கம் வந்துச்சு. செகண்ட் இயர் அதே மாதிரி ஜாபுக்கு போனோம் அல்லது பிஸ்னஸ் பண்ணோம், நமக்கு இன்கம் வந்துச்சு. நல்லா கவனிக்கணும். உண்மையாகவே நான் இந்த பிஸ்னஸுக்கு இது தெரியாமல் இருந்தால் வந்திருக்கவே மாட்டேன். இது எனக்கு பயங்கரமான, அதாவது சொல்லப்போனால் இந்த பிஸ்னஸ் நீ பண்ணணும்னு தூண்டி விட்டதே இந்த ஒரு ஸ்லைடு தான். இதை நீங்கள் நல்லா ஆழமாக கவனிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் இது பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 2 வருஷம் வேலைக்கு போனோம், சம்பளம் வந்துச்சு, அல்லது 2 வருஷம் பிஸ்னஸ் பண்ணோம், காசு பார்த்தோம். 3வது வருஷமும் ஜாபுக்கு போகிறோம் அல்லது பிஸ்னஸ் பண்ணுறோம், இன்கம் கிடைக்குது. 4வது வருஷமும் பிஸ்னஸ் பண்ணுறோம் அல்லது ஜாபுக்கு போகிறோம், இன்கம் வருது. 5வது வருஷமும் பிஸ்னஸ் பண்ணுறோம் அல்லது ஜாபுக்கு போகிறோம். இப்போ இந்த இடத்துல யோசிச்சு பாருங்க,
1 மணி நேரம் உங்க பாஸ் கிட்ட பெர்மிஷன் கேட்குறீங்க. பாஸ், என்னோட குழந்தைய கொண்டு போய் ஸ்கூல்ல விட்டுட்டு வரணும், டெய்லி 8 o'clock நான் ஜாபுக்கு வர்றதுக்கு பதிலாக 9 o'clock வர்றேன்னு கேட்குறீங்க. பாஸ் சரின்னு சொல்லுவாரா மாட்டேன்னு சொல்லுவாரா? சரின்னு சொல்லுவாரா மாட்டேன்னு சொல்ல பரவாயில்ல உங்களுக்கு கொடுத்துருவாரா? எஸ் சொல்லுவாரா நோ சொல்லுவாரா? நோ தான் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க சேலரி கொடுக்குறாங்க. எதுக்கு சேலரி கொடுக்குறாங்கன்னா உங்களுடைய டைமுக்கு தான் சேலரி கொடுத்தாங்க. நம்ம எல்லாரும் நம்மளுடைய டைம் அவங்களுக்கு ஆல்ரெடி சேல் பண்ணிட்டோம். என்னோட 8 hours per day அவருக்கு ஆல்ரெடி நான் சேல் பண்ணிட்டேன். அதை வந்து திருப்பி கொடுக்கலாம் மாட்டாங்க. இல்லைன்னா நீ வேற பக்கம் வேலைக்கு போன்னு சொல்லிடுவாங்க. இந்த இடத்துல யோசிச்சு பாருங்க, உங்க குழந்தைய ஸ்கூல்ல கொண்டு போய் விடுறதுக்கு 1 மணி நேரம் பெர்மிஷன் கேட்டதுக்கு உங்க பாஸ் தரமாட்டேன்னு சொல்றாரு. ஆனா அவரோட குழந்தைய கொண்டு போய் ஸ்கூல்ல விடணும்னா என்ன பண்ணலாம்? போவாரா போக மாட்டாரா? ஏன் நீங்க மட்டும் ஏன் போக கூடாது? ஏன் அவர் மட்டும் போகலாம்? கரெக்ட். அவங்களுக்கு ஒரு பெரிய பாராட்டு கொடுப்போம். அவர் ஓனர், அவரோட டைம் அவர் கையில வச்சிருக்காரு. ஆனா உங்க டைம் யாருகிட்ட கொடுத்துட்டீங்க? அவர்கிட்ட கொடுத்துட்டீங்க. அதனாலதான் அவர் தரமாட்டேன்னு சொல்றாரு. இந்த இடத்துல இப்ப நம்ம ஒவ்வொருத்தரும் யோசிக்கணும், ஏன் அந்த மாதிரி ஆகக்கூடாது? ஏன் நம்ம டைம் நம்ம கையில வச்சுக்க கூடாது? ஏன் நம்ம டைமை கொண்டு போய் அவன் கையில கொடுக்கணும்? அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொருத்தரும் யோசிக்கணும். நான் இதை வந்து யோசிச்சேன், இப்படியெல்லாம் இருக்குன்னா எதுக்கு அந்த மாதிரி ஒரு ஜாப்? நான் இது வரைக்கும் எந்த ஜாபுக்கு போய் 1 ரூபாய் கூட சேலரி வாங்கவே இல்லை. ஏன்னு கேட்டா என்ன ஃபீல் பண்ண வச்சது இதுதான். சரி, இதுதான் நடந்தா பரவாயில்ல, ரைட். அடுத்து என்ன நடக்குது பார்ப்போம். இப்ப நீங்க சப்போஸ் உங்களால 5 வருஷம் சீரியஸா வேலைக்கு போயிருக்கீங்க, எல்லாம் பண்ணிருக்கீங்க. 5 வருஷம் கழிச்சு என்னாச்சுன்னு கேட்டா உங்களுக்கு ஹெல்த் ப்ராப்ளம் வந்துருச்சு. நல்லா கவனிக்கணும். டாக்டர் சொல்லிட்டாரு 1 year நீ கம்ப்ளீட்டா ரெஸ்ட்ல இருக்கணும்னு சொல்லியிருக்காரு. 1 வருஷத்துக்கு எங்க போக முடியாது? வேலைக்கு போக முடியாது. பிசினஸ் ஒரு பேக்கரியே வச்சிருக்காருன்னா அவரும் என்ன பண்ண முடியாது? பேக்கரி உட்கார முடியாது. கரெக்டா? 2 பேருக்குமே சிரமம். 1 year நீங்க வேலைக்கு போகல அப்படின்னா இப்ப என்ன நடக்கும்? அவ்வளவுதான். கரெக்டா? நீங்க 1 வருஷம் உங்க பிசினஸ் பார்க்கலன்னா பிசினஸ் என்ன ஆயிரும்? போயிடும். அப்ப ஜாபா இருக்கட்டும் பிசினஸா இருக்கட்டும், எனக்கு ஹெல்த் நல்லா இருக்கிற வரைக்கும், நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் இன்கம் வரும். எனக்கு ஹெல்த் சரியில்லை, என் உயிருக்கு ஏதாவது ப்ராப்ளம், ஃபேமிலிக்கு என்ன வராது? இன்கம் வராது. அது எந்த ஜாப்ல இருந்தாலும் சரி, கலெக்டரா இருந்தாலும் சரி. சரியா? இப்ப கலெக்டர் இருக்காரு, அவர் திடீர்னு அவருக்கு உயிருக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சு. முதல்ல இருந்த கலெக்டருக்கெல்லாம் பென்ஷன் கொடுத்தாங்க, இப்ப இருக்கிறவங்களுக்குலாம் பென்ஷன் இல்லை. கரெக்டா? உடனே கலெக்டர் போயிட்டாருப்பா, அவருக்கு மேல அவரோட ஒய்ஃபு கலெக்டர் பதவி கொடுக்கலான்னு கொடுத்து உட்கார வைப்பாங்களா? கிடையவே கிடையாது. அப்ப நம்ம பண்ணக்கூடிய ஜாபா இருக்கட்டும் பிசினஸா இருக்கட்டும், 2லயுமே பிரச்சனை இருக்கு. நம்ம நல்லா இருந்தா காசு வரும், நமக்கு ஏதாவது பிரச்சனைனா காசு வராது. அப்ப செக்யூரிட்டி இருக்கா? நம்ம பண்ணக்கூடிய ஜாபா இருக்கட்டும் பிசினஸா இருக்கட்டும், அதுல செக்யூரிட்டி இருக்கா அப்படின்னா இல்ல. இல்லாத ஒரு விஷயத்துக்கு நம்ம டெய்லி 8 மணி நேரம் கொடுக்கிறோம். கரெக்டா? ஆனா ஒரு செக்யூரிட்டி இருக்கக்கூடிய ஒரு பிசினஸுக்காக டெய்லி 2 to 3 hours கொடுத்தா நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நம்ம ஃபேமிலி சந்தோஷமா இருக்கும் அப்படின்னா கொடுக்கலாமா வேண்டாமா? யோசிச்சு பாருங்க. கரெக்ட் தானே? இங்க என்னோட பாஸோட கனவு, அவர் கார் வாங்கணும், அவர் நல்ல வீடு வாங்கணும், அவரோட குழந்தையை கொண்டு போய் ஊட்டி கொடைக்கானல்ல படிக்க வைக்கணும் அப்படிங்கிறது அவரோட ட்ரீம். அந்த பாஸோட ட்ரீமை கரெக்ட் பண்றதுக்கு தான் நம்ம வேலைக்கு போறோம். ஆனா நம்மளோட ட்ரீம், நம்ம குழந்தைய நல்லா படிக்க வைக்கணும், நம்ம ஒரு நல்ல கார் வாங்கணும், நம்ம ஒரு நல்ல வீடு வாங்கணும்னா முடியுமா? வேலைக்கு போனா நம்ம கனவெல்லாம் நிறைவு பண்ண முடியுமா? நடக்காது. அப்ப நம்ம எல்லாரும் என்ன யோசிக்கணும்னா, நம்ம ஏன் ஒரு ஓனரா மாறக்கூடாது? நம்ம ஏன் எத்தனை நாளைக்கு எம்ப்ளாயாவே இருக்கிறது? அதுக்காக நான் வேலைக்கு போக வேண்டாம் பிசினஸ் பண்ண வேண்டாம்னு சொல்லல. பட் நீங்க பண்ணிக்கிட்டே அடிஷனலா என்ன பண்ண பழகணும்? உங்களுடைய சொந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும். உங்க சொந்த பிசினஸுக்கு இங்க எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களோ அந்த இம்பார்ட்டன்ஸை இங்க கொடுக்கணும்.
அங்க எப்படி டெய்லி 8 hours கொடுக்கறோமோ அதே மாதிரி இங்க டெய்லி 2 hours கொடுக்கணும். அங்க டைம் கொடுக்க மாட்டேன்னா காசு வராது. இப்ப மணிகண்டன் வந்து பிளக்ஸ் வச்சிருக்காரு, அட்வர்டைஸ்மெண்ட் இது. டெய்லி அவர் வேணா போக வேண்டாம்னு சொல்லுங்க, அங்க பிசினஸ் நடக்குமா? ஆனா டெய்லி எத்தனை மணி நேரம் வேலை பார்க்கறாரு? பிசினஸுக்கு 15 மணி நேரம் முடிஞ்சா 24 மணி நேரம் கொடுப்பாரு. சீசன்ல எல்லாம் தூங்காம கூட பண்ணிட்டு இருப்பாரு. அப்ப அங்க டைம் கொடுத்ததுனாலதான் அவருக்கு என்ன வருது? 10 நாள் அவர் போகாம இருக்காரு. என்ன வரும்? ஒண்ணும் வராது. இதை புரிஞ்சுக்கணும் நம்ம எல்லாரும். இதுக்கெல்லாம் விடை கொடுக்கிற மாதிரி இருக்கக்கூடியதான் இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பிசினஸ். எப்ப பிசினஸோட ஆழத்தை புரிஞ்சுக்கிறோமோ நம்ம செயல்படுவோம் நல்லா. ஏன் பண்ணணும்னு தெரிஞ்சுட்டோம்னா பண்ணிடுவோம் எப்படியும். அதுதான் இந்த விஷயம். இதை தான் நான் புரிஞ்சுட்டேன். அடடா ரொம்ப ரொம்ப இது, அதாவது இந்த செயல்பாடு ரொம்ப மோசமான செயல்பாடு, இது கரெக்டா இல்லையே, பாதுகாப்பு இல்லை, செக்யூரிட்டி இல்லையே. அதுக்காக தான் நான் என்ன பண்ணேன்னா இந்த பிசினஸ். இது பாருங்க, இப்ப இங்க எவனோ பணக்காரன் ஆகிறதுக்கு 8 மணி நேரம் நீங்க கொடுக்குறீங்க, உங்களை பணக்காரன் ஆக்கிக்கிறதுக்கு 2 மணி நேரம் தான் கொடுக்க போறீங்க. எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. அடுத்தவனை பணக்காரன் ஆகிறதுக்கு எவ்வளவு நேரம் கொடுக்குறீங்க? 8 hours நீங்க கொடுக்குறீங்க. ஆனா உங்களை பணக்காரனா மாத்திக்கிறதுக்கு டெய்லி 2 to 3 hours. வேலைக்கு போறீங்களா, போயிட்டு வந்து பண்ணுங்க. பிசினஸ் பண்றீங்களா, பண்ணிக்கிட்டே இதை பண்ணுங்க. அப்ப டெய்லி 2 to 3 hours அப்படின்னா பிகினிங்ல நிறைய ஒர்க் பண்ணுவோம். ஒர்க் பண்ணுவோம்னா நிறைய முயற்சி பண்ணுவோம். அதுக்காக நம்ம மம்பட்டி எடுத்து வைக்கிறதெல்லாம் கிடையாது. இங்க இன்கம் கம்மியா ஸ்டார்ட் ஆகும். அடுத்து உங்களுடைய ஒர்க் ரொம்ப குறைய ஆரம்பிக்கும். ஆனா இன்கம் கூடும், அதான் பெரிய பிளஸ். அடுத்து ஒர்க் இன்னும் குறைய ஆரம்பிக்கும், இன்கம் இன்னும் நிறைய கூடும். ஒர்க் ரொம்ப ரொம்ப குறையும், இன்கம் ரொம்ப ரொம்ப கூடும். ஒர்க் ரொம்ப ரொம்ப குறைஞ்சிரும். இப்ப என்ன மாதிரி இன்னைக்கு இந்த மாசத்துல கோயம்புத்தூர்ல விட்டு ஃபர்ஸ்ட் மீட்டிங் வர்றது இங்கதான் வந்திருக்கேன். இன்னைக்கு டேட் என்ன? 15 days. 15 days நான் வீட்டில தான் இருந்திருக்கேன். இன்னைக்கு தான் எங்க வந்திருக்கேன்? உங்க ஊருக்கு வந்திருக்கேன். அது நானா வரேன்னு வந்திருக்கேன். இன்னைக்கு ஆக்சுவலா இன்னைக்கு நான் வர்ற ப்ரோக்ராம் இல்லை, நானா வந்திருக்கேன். கரெக்டா? இனி எந்த ப்ரோக்ராமும் இந்த மாசம் இல்லை எனக்கு. இப்ப நான் 24 hours என்னோட குடும்பத்தோட இருக்கேன், நான் ஃப்ரீயா இருக்கேன். அதுதான் இந்த பிசினஸோட மாடல். ஆரம்பத்துல உழைப்ப போடுவோம், போக போக உங்களுடைய உழைப்பு குறைஞ்சிட்டே போகும். ஆனா உங்க இன்கம் என்ன ஆயிட்டே இருக்கும்? கூடிட்டே வரும். ஒரு காலகட்டத்துல உங்களால உழைப்ப போட முடியலனாலும் பிரச்சனையே இல்லை. டாக்டர் சொல்லிட்ட 2 வருஷத்துக்கு நீ படுத்துக்கணும் பார்த்த, 5 வருஷத்துக்கு படுத்துக்க சொன்னாலும் பிரச்சனை இல்லை. என்ன வரும்? இன்கம் வரும். அதுக்கு உதாரணம் நிறைய பேர் இருக்காங்க. இப்ப நம்ம பிசினஸ்ல பாத்தீங்கன்னா சுதர்சன் மொகந்தி, அவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிசினஸ் நல்ல டீமை வந்து சூப்பரா பில்ட் பண்ணிட்டார் 5 years. ஆனா திடீர்னு ஒரு நாள் ஓவர் நைட் ஹார்ட் ஏதோ ஒரு ப்ராப்ளத்துல அவர் இறந்துட்டார். இன்னைக்கு அவர் விட்டுட்டு போனப்ப அவங்களுடைய ஃபேமிலியோட இன்கம் 9 lakh something. இன்னைக்கு அவங்களோட ஃபேமிலியோட இன்கம் நியரஸ்ட் 14 lakh rupees. இதே அவர் வந்து கலெக்டரா இருந்திருந்தாருன்னு வச்சுக்கோங்க, என்ன இருக்கும் சொல்லுங்க. அவர் இறந்த உடனே ஒரு வாரம் கழிச்சு ஸ்கூல்ல கூப்பிட்டு விட்டாங்க. யார? அவங்களோட ஒய்ஃப. நல்ல பிரீமியம் ஸ்கூல்ல படிக்க வச்சிருக்காரு. பெர் இயர் வந்து பாத்தீங்கன்னா 9 lakh rupees ஒரு குழந்தைக்கு. 2 குழந்தைக்கு எவ்வளவு கட்டணும்? 18 lakh rupees பெர் இயர் கட்டணும், ஃபீஸ் மட்டும். அப்ப கூப்பிட்டு விட்டாங்க ஸ்கூல்ல. உடனே போனாங்க அந்த அம்மா, எல்லாம் முடிச்சுட்டு 10-15 நாள் கழிச்சு போனாங்க. போனோடனே அந்த ஸ்கூல்ல என்ன தெரியுமா சொன்னாங்க? உங்க ஹஸ்பண்ட் இப்ப இல்ல, உங்களால அந்த ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியாது, அதனால உங்க குழந்தைங்க வேற எந்த ஸ்கூல்லையாவது என்ன பண்ணிக்கோங்க, மாத்திக்கங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு இந்த அம்மா என்ன தெரியுமா சொன்னாங்க? வேற எந்த குழந்தைக்காவது ஃபீஸ் கட்ட முடியாம இருந்தா சொல்லுங்க, அவங்களுக்கு சேர்த்து நாங்க என்ன பண்ணிடுறோம், ஃபீஸை கட்டிடுறோம். என்னோட ஹஸ்பண்ட் அந்த மாதிரி ஒரு பிசினஸ் கிரியேட் பண்ணி வச்சுட்டு போயிட்டாரு. எங்களுக்கு இன்கம் ப்ராப்ளம் இல்லை. புரிஞ்சுச்சா எப்படிப்பட்ட பிசினஸ்னு? அப்ப நீங்க நல்லா யோசிக்கணும். இதே அவர் வந்து வேற ஒரு ஜாபுக்கு போயிருந்தார் அப்படின்னா இன்னைக்கு அந்த ஃபேமிலிக்கு 14 lakh rupees பெர் மந்த் வருமா? வராது. அப்ப இதுக்கும் நம்ம பண்ற பிசினஸுக்கு எவ்வளவு பெரிய வித்தியாசம்னு பாருங்க.
இங்க காலமெல்லாம் அந்த 8 மணி நேரம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். 58 வயசுலயும் கொடுத்தாதான் காசு. 1 மணி நேரத்தை குறைக்க மாட்டான். ஆனா இங்க ஜஸ்ட் 3 to 5 years. வேகமா பண்ணா 3 years, மெதுவா பண்ணா 5 years. 3 to 5 years நீங்க ஒர்க் பண்ண தயாரா இருக்கீங்க அப்படின்னா இந்த பிசினஸ் உங்களுக்கு மிகப்பெரிய ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். என்டையர் லைஃப் ஜாலியா இருக்கலாம். நீங்க யோசிச்சு பாருங்க, எதுக்காக போய் 30 வருஷம் டெய்லி போய் வேலை பார்க்கணும்? தலையெழுத்தா 3 years பண்ணிட்டோமா, ஜாலியா ஃபேமிலியோட 24 hours இருப்போமா, காசு வருமா அப்படிங்கறதா இந்த மாடல். இது வேணுமா இது வேணுமா நம்ம தான் தீர்மானிக்கணும். எது பெஸ்ட் யோசிச்சு பாருங்க. கம்மியான வருஷங்கள் வேலை பார்த்துட்டு லைஃப் டைம் இன்கம் வரக்கூடிய ஒரு பிசினஸ் மாடல். நமக்கு என்ன நடந்தாலும் ஃபேமிலிக்கு இன்கம் நிக்காம வருங்கிறது ஒரு மாடல். அதான் ராயல்டி இன்கம். இதோட மட்டும் போறது இல்ல. ஹஸ்பண்டுக்கு அடுத்து ஒய்ஃபு, ஒய்ஃபுக்கு அடுத்து அவங்களோட குழந்தை, குழந்தைக்கு அடுத்து அவங்களோட குழந்தை. இது வந்து ஒரு ஜெனரேஷன் பிசினஸ். நீங்க இன்னைக்கு போடுற உழைப்பு அடுத்த 4-5 ஜெனரேஷன் என்ன பண்ணிக்குது, பார்த்துக்குது. ஜஸ்ட் 3 years போடுற உழைப்பு அடுத்து 4-5 ஜெனரேஷனவே பார்த்துக்க போகுதுன்னா ஏன் பண்ணக்கூடாது? இன்னைக்கு அமெரிக்காவில் ஆரம்பிச்சு 80-90 வருஷம் ஆச்சு. இன்னும் அந்த கம்பெனி நல்லா தான் போயிட்டு இருக்கு. அன்னைக்கு இருந்தவன் எல்லாரும் இன்னைக்கு இப்ப நிறைய பேர் உயிரோட இல்லை. ஆனா அவங்க குடும்பத்துக்குலாம் என்ன 2-3 ஜெனரேஷனே ஆகி போச்சு. ஆனா அவங்க இது ஃபேமிலிக்கு என்ன போயிட்டு இருக்கு, இன்கம் போகுது. அப்ப எந்த விஷயத்துக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாங்கிறத இன்னைக்கு நீங்க முடிவு பண்ணணும். இதுக்கா இல்ல பரவாயில்ல சார், நாங்க அடுத்தவனவே பணக்காரனாக்குறோம் சார், நாங்க இப்படியே வாழ்ந்துட்டு போறோம் சார் அப்படின்னா எங்க போய்க்கலாம்? அங்கேயே இருந்துக்கலாம். இங்க வர வேண்டியதே இல்லை. இல்ல சார், எங்களுக்கும் கனவு இருக்கும்ல, அந்த ஆள் மட்டும் அவ்வளவு கனவோட எங்களெல்லாம் வச்சு வேலையை வாங்கி பெரிய ஆள் ஆகும்போது அப்ப எங்க குழந்தைங்களுக்கும் நாங்க நல்லது பண்ணணும்ல அப்படின்னா எங்க வரணும்? இதை ஒழுங்கா பண்ணணும். டெய்லி 2 to 3 hours அதை மட்டும் மிஸ் பண்ணக்கூடாது. இங்க டைம் கொடுத்தா தான் பணம் வரும்னா இங்கேயும் டைம் கொடுத்தா தான் பணம் வரும். இல்லைன்னா எப்படி வரும் சொல்லுங்க? சும்மா சேர்ந்துட்டா பணம் வந்துருமா? எங்கேயாவது அது மாதிரி நடக்குமா? நம்ம அதுக்கு என்ன இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமோ அதை கொடுக்கணும். புரிஞ்சுச்சா? என்ன பிசினஸ் குள்ள இருக்கணும்னா நல்ல பிசினஸ் மாடலா ரைட். இப்ப இந்த பிசினஸ் குள்ள நீங்க வந்திருக்கீங்க. இதான் ஏன் பண்ணணுங்கிறது. உலகத்துல எந்த பிசினஸா இருக்கட்டும், எந்த ஜாபா இருக்கட்டும், நான் 3 வருஷம் வேலை பார்ப்பேன், அதுக்கடுத்து நான் வேலை பார்க்க மாட்டேன், பணம் வரணும்னா எந்த பிசினஸாவது இருக்கா சொல்லுங்க? இல்ல எந்த வேலையாவது இருக்கா? இருந்தா சொல்லுங்க, நானும் வர போனோம். 3 வருஷம் தான் வேலை பார்ப்பேன், அதுக்கு மேல வேலை பார்க்க மாட்டேன். ஆனா காசு வந்துகிட்டே இருக்கணும் என் வீட்டுக்கு. இங்க வருதானா இந்த நானே நிக்கிறேன், எனக்கு வருது. கரெக்டா? நிரூபிச்சுட்டு தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். அப்ப ப்ரூவன் 3 years நீ கஷ்டப்பட்டா நீ வாழ்நாள் முழுவதும் சம்பாதிக்கலாங்கிறது இங்க ப்ரூவன். அங்க அப்படி இல்லை. என் கூட இருந்தவங்களாம் இன்னைக்கு வேலையில் இருக்கான், எல்லாம் 15,000 20,000 சம்பளம் வாங்கிட்டு இருக்கான். எந்த மாற்றமும் அவன் லைஃப்ல வரல, அப்படியே தான் இருக்கான். ஆனா என் வாழ்க்கையில் என்ன வந்திருக்கு? மாற்றம் வந்திருக்கு. ஏன்னா நான் இதுக்குள்ள இதை விட்டு இதுக்கு வந்துட்டதுனால. அவன் அதுக்குள்ளேயே இருக்கான், அப்படியே தான் இருக்கான். நான் இதுக்கு மாறினால மாற்றம் வந்திருக்கு. புரிஞ்சுச்சா என்ன மாதிரி பிசினஸ்னு? உலகத்துல எந்த ஜாபும் கிடையாது, பிசினஸ் கிடையாது இந்த மாடல் மாதிரி. உங்க ஒர்க்கிங் ஹவர்ஸ் குறைஞ்சுக்கிட்டே போகும், உங்க பணம் கூடிக்கிட்டே போகும்னா வேற எதுவுமே இல்லை. இதுலதான் ஏங்கிறதா முக்கியம். அடுத்து பாருங்க, இதான் சொல்லுவோம். டெய்லி நீங்க ஒர்க் பண்ண போறீங்களா? நீங்க இந்த பக்கம் பாத்தீங்கன்னா வேலைக்கு போறவங்க டெய்லி என்ன பண்ணணும்? எவ்ரிடே 9 to 5 என்ன பண்ணி ஆகணும்? காலையில 9 மணிக்கு போனா எத்தனை மணிக்கு தான் வீட்டுக்கு வர முடியும்? 5 மணிக்கு. வேலை பார்க்க போறீங்களா? யாரையோ ஒருத்தனை பணக்காரன் ஆக்கிக்கிட்டே இருக்க போறீங்களா? அதே மாதிரி 35 வருஷமும் வேலைக்கு போயே காலத்தை ஓட்ட போறீங்களா? டெய்லி 9 to 5 அப்படியே மெஷின் மாதிரி போய் உட்காந்துட வேண்டியது வேலையில. இது மாதிரி எத்தனை வருஷம் போக போறோம்? 35 வருஷம். ஆனா இங்க டெய்லி 2 to 3 hours, only 3 to 5 years. டெய்லி 2 to 3 hours. எவ்வளவு நாளைக்கு? 3 to 5 years பண்ணா போதும்.
நீங்க ஒவ்வொருத்தருமே பணக்காரனா மாற போறீங்க. அங்க அவன் தான் பணக்காரனாவா, நீங்க ஆக மாட்டீங்க. இங்க நம்ம ஒவ்வொருத்தரும் பணக்காரனா மாற போறோம். அடுத்து பாத்தீங்கன்னா இப்படிப்பட்ட ஒரு லைஃப், எப்படி பீச்சில் போய் அப்படி என்ன பண்றதுன்னு தெரியாம உட்காந்து அப்படி கவலை எல்லாம் இல்லாம உட்கார்ந்து இருக்குது. அந்த மாதிரி ஒரு லைஃபை நீங்க லீட் பண்ணணும் அப்படின்னா எந்த பிசினஸ் பண்ணாதான் பண்ண முடியும்? இந்த வெஸ்டேஜ் பிசினஸ் பண்ணாதான் பண்ண முடியும். பண்ணலாமா? அடுத்து நான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல இவ்வளவு நல்ல விஷயம் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனா ஏன் வெஸ்டேஜை தேர்ந்தெடுத்தோம் அப்படின்னா அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. இந்த 3 பேரும் பாத்தீங்க அப்படின்னா மேனேஜிங் டைரக்டர், இவங்க 2 பேரும் டைரக்டர். அவர் எம்டி, இவங்க 2 பேரும் டைரக்டர். கௌதம் பாலி சார் என்னன்னு கேட்டீங்கன்னா, எப்ப நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரி இந்தியாவுக்கு வந்துச்சோ அப்ப போய் ஒரு கம்பெனில நேஷனல் ஹெட்டா இருந்தார். மோடி கேர் அப்படின்னு ஒரு கம்பெனில கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா 10 வருஷத்துக்கு மேல அந்த கம்பெனில இருந்தாரு. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா மலேசியாவில் போய் அங்க ஒரு 3 வருஷம் ஒரு கம்பெனில அந்த கம்பெனியோட ஹெட்டா ஒர்க் பண்ணாரு. இது மாதிரி ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். 10 வருஷத்துக்கு மேல நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரியில எப்படி மார்க்கெட்டிங் பிளான் இருந்தா டிஸ்ட்ரிபியூட்டருக்கு நல்லது அப்படிங்கறத கண்டுபிடிச்ச ஒரு நபர் இருக்கார் இந்தியாவில் அப்படின்னா அவர் இவர் மட்டும்தான். ஏன்னா அவருக்கு தெரிஞ்சிருச்சு மேனேஜ்மெண்ட் சைடு எப்படி இருக்கணும், டிஸ்ட்ரிபியூட்டர் சைடு எப்படி இருக்கணும், ரெண்டும் நல்லா தெரிஞ்சதுனால தான் இந்த கம்பெனி இவ்வளவு பெரிய வளர்ச்சிக்கு வந்துச்சு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இவரும் 2 பேருமே ஓரிஃப்ளேம் அப்படிங்கிற ஒரு கம்பெனில 10 வருஷத்துக்கு மேல, அது வெளிநாட்டு கம்பெனி, 10 வருஷத்துக்கு மேல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த 3 பேரும் ஒன்னா சேர்ந்து ஆரம்பிச்சதுதான் இந்த கம்பெனி. அதனாலதான் இன்னைக்கு மிகப்பெரிய சக்சஸ் கொண்டு வந்தாங்க. எப்படிப்பட்ட சக்சஸ்ன்னு கேட்டா இதுதான். இந்த பிரம்மாண்டத்தை இதுவரைக்கும் இந்தியாவில் கம்பெனியும் பண்ணல, வெஸ்டேஜ் மட்டும் தான் பண்ணியிருக்காங்க. என்னன்னா ஒரு கம்பெனி தொடர்ச்சியா அப்வர்ட்ஸ்லயே போகணும் அப்படிங்கிறது வேற எந்த கம்பெனியோட ரெக்கார்ட்லயும் கிடையவே கிடையாது. நீங்க இருந்தா எடுத்து கொடுங்க, அந்த கம்பெனிக்கு நம்ம போலாம். ஒரு கம்பெனி கூட இல்லை, ஒரு கம்பெனி கூட இல்லை. தொடர்ச்சியா நீங்க 15 வருஷமா பாத்தீங்க அப்படின்னா அப்படியே பாருங்க இந்த கிராஃப. ஏன்னு கேட்டா நம்ம உழைப்ப போறது ஒரு நல்ல நிறுவனத்துல போடணும். அப்பதான் நம்மளுடைய லாங் டேர்ம் விஷன் கரெக்டா அமையும். அப்படி பாக்குறப்ப ஒரு வருஷம் கூட தன்னோட ப்ரீவியஸ் பிசினஸ் விட்டு கீழே போகாம மேல் நோக்கியே போயிட்டு இருக்கிற ஒரு கம்பெனி இருக்குன்னா வெஸ்டேஜ். இது எதுக்கு பார்க்கணும்? 2 விஷயம் அங்க நல்லா இருந்திருக்கணும். ஒன்னு, ப்ராடக்டோட குவாலிட்டி நல்லா இருந்தா மட்டும்தான் அப்வர்ட்ஸ்லயே போக முடியும். 2வது, லீடர்ஸ் அங்க தங்கி நிக்கணும் அப்படின்னா மார்க்கெட்டிங் பிளான், காம்பன்சேஷன் பிளான் ரொம்ப நல்லா இருந்தா மட்டும்தான் லீடர்ஸ் நிறைய பேர் உள்ள வர ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்ப நிறைய பேர் உள்ள நிறைய பொருட்கள் விற்பனை ஆகிட்டே இருந்ததுனாலதான் இது தொடர்ச்சியா மேல் நோக்கி போயிருக்கு. இந்த ரெக்கார்ட் வேற எந்த கம்பெனி பண்ணவே இல்லை, இதுவரைக்கும் பண்ணல. அப்படிப்பட்ட இந்த இதெல்லாம் பார்த்துட்டு தான் நான் இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணேன். நான் உள்ள வர்றப்ப அந்த கம்பெனியுடைய டர்ன் ஓவர் இந்த இடத்துல இருக்காங்க. எவ்வளவு? 354 கோடி இருக்காங்க நான் உள்ள வர்றப்ப. இன்னைக்கு பாருங்க எவ்வளவு பெரிய growth போயிட்டாங்கன்னு பாருங்க 5 வருஷத்துல. கரெக்டா? நான் பார்த்தப்பயே இங்க இருந்து பாக்குறேன், ஒரு வருஷம் கூட கீழே போகாம மேல நோக்கி போறாங்களே. நான் வந்த பின்னாடி எப்படிதான் போயிருக்காங்க, இப்படிதான் போயிருக்காங்க. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா நானு ஜாயின் பண்ணப்ப எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த ஒரு பேர் மிஸ்டர் சுப்பையா ஷெட்டி. இவருக்கு ஒரு பெரிய பாராட்டு கொடுத்தீங்க. இவர் பாத்தீங்க அப்படின்னா ஒரு கம்பெனில 1.5 lakh rupees சேலரியில இருந்தார். 1.5 lakh rupees சேலரி. அவர் எங்க போயிட்டு வர்றதுனாலும் பிளைட்ல போலாம் வரலாம், தங்கிறது ஸ்டார் ஹோட்டல்ல தங்கலாம், எங்கேயுமே எல்லாமே கம்பெனி கொடுத்துரும், பிளைட்டு ஸ்டேயிங் எல்லாமே. அப்ப அந்த மாதிரி ஒரு லைஃப். இப்ப நமக்கு ஒரு 1.5 லட்ச ரூபாய் சம்பளம் கொடுத்து நீ எங்க வேணாலும் பிளைட்ல போப்பா, நீ எங்க இறங்கினாலும் கார்ல போய்க்கோ, எல்லாம் கம்பெனி பே பண்ணிரும், ஸ்டார் ஹோட்டல்ல தங்கிக்கோ, எல்லாம் கொடுத்தா நம்ம வருவோமா? இது மாதிரி என்னப்பா லைஃப் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்திருப்போம். அவரு யோசிக்கிறார், நம்ம ஏற்கனவே நம்ம வயசுல 3/4 போயிடுச்சு, இன்னும் இருக்கிறது கொஞ்சம் தான் இருக்கு, இன்னொரு 10 வருஷம் இருக்கு. திருப்பி இதே 1.5 லட்ச ரூபாய்க்கு வேலை பார்த்தா ஒரு மாற்றம் வரப்போறது இல்லை.
ஏன் இந்த டெசிஷன் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி என்ன பண்ணாரு, இந்த இண்டஸ்ட்ரி மேல இருந்த நம்பிக்கையில இந்த வேலையை வேண்டான்னு எழுதி கொடுத்துட்டு என்ன பண்ணாரு, இந்த பிசினஸ்குள்ள வந்தார். இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, வந்தப்ப என்ன பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துச்சுன்னா சாக்ரிஃபைஸ் பண்ணார். ஃபிளைட்ல போயிட்டு இருந்த நபர் பஸ்ல போற மாதிரி ஆச்சு. ஸ்டார் ஹோட்டல்ல தங்கின நபர் 500 ரூபாய்க்கு எங்கேயாவது ரூம் கிடைக்குமான்னு தங்க ஆரம்பிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு வந்தார். எல்லாமே தியாகம் பண்ண வேண்டியதா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் 1 இயர் பெரிய இன்கம் கூட அவரால் போகவே முடியல. கிட்டத்தட்ட 2 இயர்ஸ் சின்ன இன்கம். அவரோட சேலரியை வாங்குறதுக்கே 3 வருஷம் ஆச்சு அந்த 1.5 இயர்ஸை டச் பண்றதுக்கு. ஆனா இப்ப அவரோட இன்கம் 35 lakh rupees per month. இப்ப இவர் நல்ல முடிவு எடுத்திருக்காரா இல்லையா? 1.5 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருந்த நபரே இதோட பவர் என்ன அப்படின்னு புரிஞ்சு இந்த பிசினஸ்குள்ள வந்ததுனால இன்னைக்கு மந்த் அவரோட இன்கம் 35 lakh rupees. யோசிச்சு பாருங்க. அப்ப பெர் டே எவ்வளவு? அவர் மாசம் வாங்கின 1.5 லட்சம் ரூபாய் இப்ப எங்க வர ஆரம்பிச்சிருச்சு? பெர் டே வர ஆரம்பிச்சிருச்சு. நல்ல முடிவு எடுத்திருக்காரா? இன்னைக்கு அவர் ரிச் ஆயிட்டாரா? மாசம் 35 லட்சம் ரூபாய்னா ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு ஆச்சு சொல்லுங்க? எவ்வளவு சார் ஆச்சு? 4 கோடி ரூபாய்க்கு மேல பெர் இயர். கரெக்டா சார்? யோசிச்சு பாருங்க அவரோட லைஃப்ல இப்ப எவ்வளவு பெரிய சேஞ்ச் இந்த பிசினஸ் கொடுத்துருக்குதுன்னு. அதே மாதிரி சித்தா சிங், இவர் வந்து இந்த கம்பெனியில மேனேஜ், அதாவது ட்ரெயினர் வேலைக்கு கேட்டு போயிருக்காரு. அப்ப என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கம்பெனி அவர் சொன்னது, எனக்கு இவ்வளவு தூரம் கடன் இருக்கு, கிரெடிட் கார்டு, அது ஏகப்பட்ட பிரச்சனை, மாசம் 80,000 ரூபாய் எனக்கு கொடுத்தீங்கன்னா வேலைக்கு வர்றேன், எனக்கு வேற நெட்வொர்க் பண்ணல, ஜாப் கொடுங்கன்னு கேட்ட போனார். அப்ப கௌதம் பாலி சொன்னார், ஏற்கனவே நெட்வொர்க் அனுபவம் இருக்கு, வேலை வேண்டாம், 6 மாசம் டைம் தர்றேன், 6 monthsக்குள்ள நீ இந்த பிசினஸ்ல 80,000 ரூபாய் சம்பாதிக்கல அப்படின்னா நீ என்னத்துக்கு வந்துரு, ஜாபுக்கு வந்துரு அப்படின்னு சொல்லி நெட்வொர்க் பண்ணுன்னு சொல்லி அட்வைஸ் பண்ணார். இன்னைக்கு ஜாபுக்கு போயிருந்தாருன்னா அந்த 80,000 ரூபாய் தான் கிடைச்சிட்டு இருக்கும். இன்னைக்கு பெர் மந்த் இன்கம் 1,18 லட்சம் ரூபாய். இவர் தான் சுப்பையா செட்டிக்கு அப்ளை. எனக்கு அப்ளை மிஸ்டர் சுப்பையா செட்டி. சுப்பையா செட்டியோட அப்ளை யாரு? சித்தா சிங். நம்ம 2 அப்ளையுமே சூப்பர் அப்ளை. ஒருத்தர் சவுத் இந்தியாவிலே நம்பர் 1. இன்னைக்கு ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு 4 ஸ்டேட்னா சவுத் ஜோன். இந்த 4 ஸ்டேட்ல ஹையஸ்ட் ஏர்னர் வெஸ்டீஜ்ல யாரு? சுப்பையா செட்டி. இந்தியாவிலேயே வெஸ்டீஜ்ல ஹையஸ்ட் ஏர்னர் யாருன்னா அவரோட அப்ளை. இப்ப நம்ம 2 அப்ளை தான் இன்னைக்கு டாப்ல இருக்காங்க. இவர் 35 லட்சம், அவரு எவ்வளவு? 1 கோடிக்கு மேல பெர் மந்த். இப்ப கூட நீங்க Facebookல எல்லாம் பார்த்துருக்கலாம், ஃபேமிலியோட போயிட்டார் வெளிநாட்டுக்கு. கொரோனானால போகல போன வருஷம், எப்பயும் வருஷம் போவார். என்ன பிரச்சனைனா அவருக்கு டிராவல் ஃபண்ட் மட்டும் பெர் மந்த் ஒரு 4 to 5 lakh rupees வருது. ஒண்ணு அதை தீர்த்தரணும், இல்ல அப்படின்னா பாதி இன்கம் டாக்ஸ் கட்டணும். கரெக்டா? இவர் என்ன பண்ணுவாருன்னா ஒரு மாசத்துக்கு 5 லட்சம் ரூபாய்னா ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு ஆச்சு? எவ்வளவு சார் ஆச்சு? 60 லட்சம் ரூபாய் ஆச்சு. நமக்கு அந்த 60 லட்சம் ரூபாய் தான் பெரிய வேலை பண்ணுவோம், வீடு வாங்கலாமான்னு யோசிச்சிருக்கோம். அவர் என்ன பண்ணாருன்னா ஃபேமிலியோட ஒவ்வொரு வருஷமும் மே மாசம் கிளம்பிடுவார். ஃபேமிலியோட போய் அந்த 60 லட்சம் ரூபாய் கார்டை வச்சு செலவு பண்ணிட்டு இன்கம் டாக்ஸ்ல கணக்கு காமிச்சு போயிடுவார். வருஷம் ஒரு மாசம் ஃபேமிலியோட எங்க போயிடுவாரு? அமெரிக்கா. அவர் லைஃபை யோசிச்சு பாருங்க. நம்ம இங்க பக்கத்துல இருக்கிற எர்ணாகுளம் போறது, கொச்சின் போறது கூட யோசிக்கிறோம். அவர் எங்க போறாரு? ஒவ்வொரு வருஷமும் 60 லட்சம் ரூபாய் செலவு பண்றதுக்காக எங்க போறாரு? யூஎஸ் போயிட்டு இருக்காரு. ஏன்னா வேற வழி இல்லை, இல்லைன்னா நிறைய டாக்ஸ் கட்டணும், அதுக்கு செலவு பண்ணிட்டு போற, ஜாலியான செலவு பண்ணிட்டு இருக்காரு. எப்படிப்பட்ட லைஃப் ஸ்டைலுக்குள்ள போறாங்கன்னு யோசிச்சு பாருங்க. சாதாரண 80,000 சேலரி கொடுத்தா போதும் அப்படின்னு ஜாப் கேட்டு போன நபர் இன்னைக்கு எவ்வளவு என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு பாருங்க. அடுத்து நான் இந்த பிசினஸ்குள்ள வந்தப்ப நான் என்ன பிளான் பண்ணேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மார்க்கெட்டிங் பிளான். எப்பயுமே இந்த காம்பன்சேஷன் பிளான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது என்ன பண்ண சொல்லுதோ அதை மாதிரி நம்ம பண்ணணும். நம்ம இஷ்டத்துக்கு பண்ண அது ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகாது. அப்ப எனக்கு என்ன தோணுச்சுன்னா,
நம்ம வந்து கிரவுன் அப்படிங்கிற லெவல், நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பிளான் சொல்லியிருப்பாங்க, கேட்டிருப்பீங்க. இந்த கிரவுன் அப்படிங்கிற லெவலை அச்சீவ் பண்ணோம் அப்படின்னா எல்லா இன்கமுக்கும் நம்ம எலிஜிபிள் ஆகும். அதுக்கு மொத்தம் எத்தனை பேர் தேவைன்னா 6 பேர் தேவை. நீடு பீப்புள், வாழ்க்கையில ஜெயிக்கணும் அப்படின்னு இருக்கக்கூடிய எத்தனை பேர் தேவை? உங்க மொபைலை ஓபன் பண்ணி பாருங்க, 500 பேர் கான்டாக்ட் வச்சிருப்பீங்க. 500 பேர் வச்சிருக்கீங்க, அதுல எத்தனை பேர் தேவை? வெறும் 6 பேர். நான் இந்த பிசினஸ் எடுத்த உடனேயுமே கிரவுன் அப்படிங்கிற லெவலுக்கு போயிட்டா எல்லா இன்கமும் கிடைச்சிரும்ல, அதை மிஸ் பண்ணக்கூடாது, அதான் நம்மளுடைய முதல் இலக்கு அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்து 6 ட்ரீமர் முதல் மாதம் கிரவுன் அச்சீவ் பண்ணதுக்கு காரணமா இருந்தவங்க இவங்க 6 பேர் தான். சரியா? இந்த 6 பேரை ஸ்பான்சர் பண்ணேன். 6 பேர் என்ன பண்ணாங்கன்னா ஃபர்ஸ்ட் மந்தே டைரக்டர் அச்சீவ் பண்ணாங்க. டைரக்டர், கோல்டு, ஈவன் டைமண்ட் வரைக்கும் போனாங்க சில பேர்லாம். என்னோட ஃபர்ஸ்ட் மந்த் இன்கமே பாத்தீங்க அப்படின்னா நான் 17 நாளையில கிரவுன் டைரக்டர் அச்சீவ் பண்ணி என்னுடைய ஃபர்ஸ்ட் மந்த் இன்கமே 2,10,000 ரூபாய். இன்கம் ஸ்டேட்மெண்ட் சரிங்களா? என்னோட இன்கம் ஸ்டேட்மெண்ட் 2,10,000 ரூபாய் முதல் மாச இன்கம். எப்பயுமே பிசினஸ் எடுத்துட்டோமா, எடுக்கிறதுக்கு முன்னாடி 100 தடவை யோசிக்கலாம். எடுத்த பின்னாடி என்ன பண்ணணும்னா என்ன பண்ணணுமோ எப்ப பண்ணாலும் நம்ம தான் பண்ண போறோம். அதை எவ்வளவுக்கு எவ்வளவு வேகமா பண்ணணுமோ பண்ணணும். ஏன்னா ஒவ்வொரு இன்கமையும் நம்ம தள்ளி போட்டுட்டே இருந்தோம்னா நமக்கு அது பூரா இழப்பு. அதை வேகமா எடுக்கிறதுக்கு என்ன வழின்னு பார்க்கணும். அப்போ 6 ட்ரீமர்ஸை நம்ம கிரியேட் பண்ணா இந்த பிசினஸ்ல எல்லாத்துக்குள்ளேயும் போயிடலாம். அப்படின்னா அதை ஏன் பண்ணக்கூடாதுன்னு பண்ணி ஃபர்ஸ்ட் மாசமே பாத்தீங்கன்னா 2,10,000 ரூபாய் என்னோட இன்கம். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா அப்படியே 3,36 மாறிச்சு, அடுத்து 3,65 மாறிச்சு, அடுத்து 3,95 மாறிச்சு, அடுத்து 5,05,000 மாறிச்சு, அடுத்து 6,74,000 மாறிச்சு, அடுத்து 8 லட்சம் ரூபாய்க்கு மேல போச்சு, அடுத்து 9 லட்சம் ரூபாய்க்கு மேல போச்சு, அடுத்து இப்ப 10 லட்சம் ரூபாய்க்கு மேல போய் இப்ப நியரஸ்ட் 11 லட்சம் ரூபாய் இன்கம்ல இப்ப நான் இருக்கேன். இப்படிதான் growth. இது எல்லாரும் உங்களுக்கும் அதுதான். கரெக்டா? சித்தார்த் சிங்குக்கும் அதுதான், சுப்பையா ஷெட்டிக்கும் அதுதான், எனக்கு அதுதான், உங்களுக்கு அதுதான். நம்ம இந்த ஒயிட் பார்ட்டை மட்டும் நம்ம புரிஞ்சுட்டோம் அப்படின்னா நம்மளுடைய செயல்பாடு வேகமா இருக்கும். நம்ம செயல்பாடு எந்த அளவுக்கு வேகப்படுத்துறோமோ அந்த அளவுக்கு நமக்கு இன்கமும் ஏறிக்கிட்டே இருக்கும். நீங்க இப்ப நம்ம பிசினஸ்லயே பாத்தீங்கன்னா ஆந்திராவில் ஒரு பஸ் கண்டக்டர் நியரஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா 7 lakh rupees per month ஏர்ன் பண்ணிட்டு இருக்காரு. 8 லட்சம் ரூபாய். இப்ப 62 லட்சம் ரூபாய் அவர் என்ன பண்ண போறாருன்னா பென்ஸ் கார் எடுக்க போறாரு மே மாசம். 62 lakh rupees. ஒரு பஸ் கண்டக்டரால 62 லட்சம் ரூபாய் கார் வாங்க முடியற அளவுக்கு இந்த பிசினஸ் அவருக்கு வழி காமிச்சிருக்குன்னா நமக்கும் காமிக்கும்ல. 12th படிச்சிருக்க கண்டக்டருக்கே லைஃபை மாத்திருக்குன்னா நமக்கே மாத்தாது. யோசிங்க. அவரும் என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னா அரசாங்க ஆந்திர பிரதேஷ் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன்ல 2 பேர் கண்டக்டரா இருந்தாங்க. இவர் ஒரு ஷிஃப்ட் ஏறிட்டு இறங்கணும்னே அவர் ஏறுவார். இப்படி 2 பேருமே வேலையை ரிசைன் பண்ணிட்டு, நீங்க என்ன செய்வீங்களா? ஒரு கவர்மெண்ட் ஜாப் ரிசைன் பண்ணுவீங்களா? அவங்க 2 பேரும் ரிசைன் பண்ணிட்டு ஃபுல் டைம் அந்த பிசினஸ் பண்ணதுனால இன்னைக்கு 2 பேருமே சூப்பரா போயிட்டு இருக்காங்க. ரொம்ப மிகப்பெரிய இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. யோசிச்சு பாருங்க, எல்லாரோட லைஃபையும் இந்த பிசினஸ் மாத்தி இருக்கு. இதுக்கு எந்த தகுதியும் தேவையில்லை. உள்ள அந்த முயற்சி மட்டும் ஸ்பீடா இருக்கணும். மெதுவா பண்ணக்கூடாது, ஸ்பீடா பண்ணணும். அப்ப அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஒரு கம்பெனி ஒரு இது மாதிரி வச்சாங்க. இப்ப எப்படி 2 crore கிளப் வச்சிருக்காங்கல்ல, அது மாதிரி பாத்தீங்கன்னா 5 crore கிளப்னு ஒன்று வச்சாங்க. அது வச்சப்ப கடைசியா நான் அப்பதான் அந்த பிசினஸ் குள்ள உள்ள வந்திருக்கேன். இப்ப மாதிரி 20 லட்சம் ரூபாய்க்கு மேல கிடைச்சிருக்கும். அப்பதான் பிசினஸ் குரோ ஆகிட்டு இருக்கிற டைம். அந்த டைம்ல அந்த காம்படிஷன் வச்சாங்க. அப்ப நான் வந்து யூசிடியா இருக்கேன், யூனிவர்சல் கிரவுன் டைரக்டரா. அந்த டைட்டிலை மெயின்டைன் பண்ணணும், எல்லாத்துலயும் எல்ஓபி இருக்கணும், இது மாதிரி நிறைய கண்டிஷன்லாம் இருக்கும். அந்த மாதிரி கண்டிஷன் இருக்கப்ப இந்தியாவிலேயே பாத்தீங்கன்னா 20 பேர் அச்சீவ் பண்ணியிருந்தாங்க. அதுல நானும் ஒருத்தர் அச்சீவ் பண்ணியிருந்தேன். என்னோட அந்த கமிஷன் மட்டும் எனக்கு 12,36,000 ஃப்ரீயா கொடுத்தாங்க அந்த காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்றதுனால. இப்ப கூட உங்களுக்கு எல்லாம் மாசம் கொடுத்துட்டு இருக்காங்க. அப் டு ஸ்டார் டைரக்டர் வரைக்கும் என்ன கொடுத்துருக்காங்க? 2 கோடி ரூபாய். அந்த மாதிரி வர்றப்ப விடக்கூடாது. இப்ப ஏதாவது எனக்கு கொடுத்தா நான் கலந்துக்குவேன். அந்த எண்ணம் நம்ம கிட்ட வரணும். காசு கொடுக்குறாங்கல்ல, அதை வாங்குறது எப்படின்னு யோசிக்கணும். எனக்கு இல்லைன்னா
இந்த 12.5 லட்ச ரூபா போயிருக்குல்ல, கிடைச்சிருக்குல்ல, எனக்கும் கிடைச்சிருக்குல்ல. அடுத்து பார்த்தீங்கன்னா நான் இந்த பிஸ்னஸ் பண்ணுறப்ப நான் 3 வருஷத்தில் இந்த பிஸ்னஸில் இறங்கினோடனே 3rd இயர் நான் ஒரு ப்ரீமியம் கார் வாங்கணும்னு முடிவெடுத்தேன். கரெக்டாக 30வது மாதம் 45 லட்சம் ரூபாய் பென்ஸ் கார் இந்த பிஸ்னஸ் மூலமாக இப்போ நான் வாங்கியிருக்கேன். இந்த அளவுக்கு எனக்கு இந்த பிஸ்னஸ் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுத்துருக்கு. எனக்கு அப்ளைன் இருக்காங்க, சித்தார்த் சிங் இருக்காரு, அதே மாதிரி சுபேஷ் ஷெட்டி இருக்காரு. எப்பயுமே நம்ம எல்லாரும் ஏன் பிசினஸ் எப்ப நம்ம மைண்ட்ல எடுத்துட்டு பண்றோமோ அப்பதான் ஜெயிக்க முடியும். இன்னைக்கு வரைக்கும் எனக்கு ஒரு பிளான் சொல்றது கூட என்னோட அப்ளைன் கூட வந்ததே இல்லை. என்னைக்கு இந்த பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி எடுக்கணும், அன்னைக்கு நான் ஜெயிக்கிறது எப்படி, நான் பெரிய இன்கம்களை எப்படி போறதுன்னு நான் நினைக்க ஆரம்பிச்சதுனாலதான் இன்னைக்கு பெரிய அளவுக்கு வளர்ந்துருக்க முடியும். தயவு செய்து நீங்க ஒவ்வொருத்தரும் இந்த பிசினஸ் எடுத்தீங்க அப்படின்னா உங்க அப்ளைன் பிசினஸை நினைச்சு பண்ணாதீங்க, உங்க பிசினஸை நினைச்சு பண்ணுங்க. நீங்க எடுத்துட்டு முன்னாடி போறப்பதான் உங்களுக்கு பின்னாடி இருக்கிறவங்களும் அது மாதிரி வருவாங்க. அதனால நீங்க எல்லாரும் மிகப்பெரிய அளவுல பண்ணணும். இந்த வருஷம் எண்டுக்குள்ள உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய இன்கம் 1 லட்சம் ரூபாய் இருக்கணும். இதுதான் என்னோட ஆசை. விஷ் யூ வெல். தேங்க்யூ.